ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி பிஸ்கெட்ஸ். கேழ்வரகு மாவில் சூப்பராக ஒரு பிஸ்கெட் பண்ணுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். டீ டைமுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை கப்பு பவுடர் சுகர், அதுலேயே அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய், இது ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடணும். நம்ம இந்த கரண்டியால், நீங்கள் எந்த கரண்டி உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ, இல்லைனா விஸ்கு வச்சு கூட கலக்கலாம். நம்ம விருப்பம், நமக்கு எது சௌகரியமோ அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கம்பைன் ஆகி இருக்கணும். இதில் ஒரு கப்பு முளைக்கட்டி வறுத்து மாவு பண்ணினது கேழ்வரகு மாவு, ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளோர், ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் நல்லா பொடி பண்ணின ஏலக்காய் பவுடர். இதை கரண்டியாலேயே நம்ம கலந்துடுவோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு தரம் பிசைஞ்சோன்னா சூப்பராக மாவு ரெடி ஆகிடும். ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த முக்கியமாக அந்த ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம கடாயிலே பண்ணிடலாம். இன்றைக்கி கையால் நல்லா பிசைஞ்சாச்சு. இது பிசைஞ்சு முடித்த உடனே நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணுவோம். ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் நல்ல அடி கனமான கடாயை வச்சுட்டு உள்ளே ஸ்டாண்டு வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. பெரிய பர்னரில் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்கள் ஏற்ற வேண்டாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, எண்ணெயே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தூவி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம், பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இந்த வேலையில் இல்லைன்னா நம்ம எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி மாவு ஸ்ப்ரெட் பண்ணினா போகிறோம். இது மேலே நம்ம பிஸ்கெட்ஸை பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இது சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் எடுத்துப்போம். ஒரு சின்ன உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன். என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். கத்தி வச்சுட்டு மேலே 2 கோடு வரா மாதிரி சும்மா ஒரு டிசைனுக்காக. நம்ம அப்படியே ப்ளெயினாக கூட வைக்கலாம். ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணலாம், இல்லைனா நம்ம சதுரமாக பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். திக்காகவும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தின்னாகவும் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான் எல்லாமே. தின்னாக பண்ணினோன்னா சீக்கிரமாக பேக் ஆகிடும். கொஞ்சம் ரொம்ப குண்டு குண்டாக பண்ணினா கொஞ்சம் டைம் ஆகும். நான் ரொம்ப திக்காகவும் இல்லை, தின்னாகவும் இல்லை, மீடியமாக பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த தட்டில் எவ்வளோ பிஸ்கெட்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ பிஸ்கெட்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு 9 பிஸ்கெட் வைக்க முடிஞ்சது. இப்போ 10 நிமிஷம் இது ப்ரீ ஹீட் ஆகிடுது. இதில் இந்த பிஸ்கெட்ஸ் பிளேட்டாக வச்சிடணும். இந்த தட்டு சைடில் இடிக்கக்கூடாது. பிஸ்கெட்ஸும் ஒன்றோட ஒன்று இடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும். அவ்வளோதான், மூடிடுங்க. 20 மினிட்ஸ் இதே லோ ஃப்ளேமில் பேக் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த ரவுண்ட் பிஸ்கெட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பிளேட்டையும் அதே மாதிரி எண்ணெய் தடவி மாவு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னா மற்ற பிஸ்கெட்ஸையும் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஒரு கப்பு மாவில் 18 பிஸ்கெட் வந்தது. ரொம்ப அருமையாக டேஸ்டியாக. இதே அளவு போட்டிங்கனாக்கா நீங்கள் எதுவுமே நடுவில் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மாவு ஆட் பண்ணுறதா, கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறதா, எந்த கன்ஃபியூஷனும் வராது. சூப்பராக இருக்கும். இதே ப்ரொப்போர்ஷன் போடுங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு பேக் எடுத்து இறக்கிடலாம். அடுத்த ரவுண்டு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போகிறோம். அது நம்ம 20 நிமிஷம் வச்சோம் இல்லையா, இது 15 மினிட்ஸ் வைப்போம். இது ஆறட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த பிஸ்கெட்ஸையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆறின பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொடுத்துட வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு. மிச்சம் இருக்கிறத டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அழகாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டீயோடையோ காஃபியோடையோ கொடுத்தீங்கனாக்கா ஒரு ஃபேமிலியில் உக்காந்து ஆளுக்கு 2 பிஸ்கெட் சாப்பிட்டோன்னா காலி ஆகிடும். கொஞ்சம் நிறைய பண்ணினீங்கன்னா டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட ஏமாற்றாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இது சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டோன்னாக்கா நம்மளுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்த்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.